ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடி இது? அவன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஆமாமா, எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவன் எவ்வளவு சீக்கிரம் அந்த கேஸ்ல இருந்து வெளியே வருவான்னு நான் யோசிக்கவே இல்லம்மா. அந்த கௌதம் செத்துட்டான்னு பார்த்தா உயிரோட கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னம்மா பண்றது? வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு சாதகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓம் புருஷனும் அமைதியா இருக்கிறாரு. நீ இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அவங்க இதை வச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துருவாங்களே. ஆமாமா, ஏதாவது பண்ணணும். இல்லனா இவங்க எல்லாரும் போய் கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவாங்க. ஏதாவது பண்ணணுமா? இப்ப பாரு, நான் எப்படி இந்த ஆட்டத்தை கலைச்சு விடுறேன்னு பாரு. வேலு அந்த கௌதம கடத்தல ஜெயில இருந்து வெளியில வந்துட்டான்னா அவன் இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்துருமா? அதானே, இந்த குடும்பமே அன்னைக்கு ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னது அவங்களால தானே. அதே என்னால கொஞ்சம் கூட மறக்கவே முடியாது. அவன் வேணும்னா கௌதம கடத்தல அப்படின்னு விடுதலை ஆயிடலாம். ஆனா நம்ம குடும்பத்தோட மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு பூஜாவை ஒருத்தன் கூட ஓட விட்டுட்டு திருட்டு கல்யாணம் பண்ணது இன்னும் என் மனசுல இருந்து போகல மாப்பிள. அது என்னைக்கும் போகாது. இப்ப அது எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? எங்க எல்லாரும் மனசு மாறி அவங்க 3 பேரையும் ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த வீட்டோட புடி உங்களை விட்டு போயிடும்னு பயம் வந்துருச்சா? நாங்க எதுக்கு ஞாபகப்படுத்தணும்? அதான் மனசுல இருந்து அழிக்க முடியாத மாதிரி குடும்பத்துக்கே அவமானத்தை தேடி வச்சுட்டாங்களே. அவங்க செஞ்ச துரோகத்தெல்லாம் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா? நீங்க இப்படி அமைதியா இருக்கிறதுனாலதான் என்னமோ நாங்க தப்பு பண்ண மாதிரியும், என்னமோ இந்த வீடே எங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. இந்த குடும்பத்துக்கு தீராத பழி தேடி கொடுத்த அந்த செல்வியும் வேலுவும் இவங்களுக்கு நல்லவங்களாம், நானும் எங்க அம்மாவும் கெட்டவங்களாம். நல்லா இருக்குங்க இவங்க பேசுற நியாயம்லாம். இந்த குடும்பம் கௌரவமா இருக்கணும்னு நினைச்ச எங்களுக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா? ஏன் மாப்பிள, எதுக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்க? நம்ம குடும்பம் தலை குனிஞ்சு நின்னதை நீங்க மறந்து போயிட்டீங்களா? தம்பி பாசத்துல ஊரே காரி துப்புனதை மறந்து அவங்கள மன்னிச்சு ஏத்துக்க போறீங்களா? சொல்லுங்க மாப்பிள. இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற எங்களுக்கு இந்த பட்டம் எல்லாம் தேவையா? நாங்களா இந்த வீட்டு பிடி எங்க கையில இருக்கணும்னு நினைக்கிறோம்? சொல்லுங்க மாப்பிள. இதுக்கு மேல எங்களை அவமானப்படுத்த முடியுமா? அடி பாவி, என் பிள்ளையே அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிற மனநிலைமைக்கு வந்தாலும் நீங்க இவனை ஏத்தி விட்டு மனசை மாத்திடுங்க போல இருக்கே. ஐயோ, இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஆண்டவா, வேலு, என்னாச்சுங்க? அதான் எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, இன்னும் ஏன் நீங்க யோசனையில இருக்கீங்க? உண்மைதாங்க. ஆனா அந்த ஒரு பிரச்சனையால நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் செதஞ்சிருச்சே. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அண்ணே, அண்ணனை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறோன்னு அந்த போலீஸ் சொன்னதும் தான் எனக்கு உயிரே திரும்ப வந்துச்சு. எங்க அந்த பிரம்மா நடுவுல வந்து கெடுத்துருவானோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஏதோ கடவுளா பார்த்துதான் அந்த கௌதம நீங்க காப்பாத்திருக்கீங்க மச்சான்.